அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல், அரப் டைம்ஸ் குவைத் பத்திரிகையில் வெளியான தகவலை தான் பார்க்க போகிறோம். வீட்டு பணியாளர்கள் ஒவ்வொரு வருட சேவைக்கும் 1 மாத இழப்பீடு பெற உரிமை உண்டு. வீட்டு பணியாளர்கள் வேலை நேரத்திற்கு வெளியே மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தும் உரிமையை பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் உறுதிப்படுத்துகின்றது. ஜனவரி 30 மனித வளத்துக்கான பொது ஆணையகம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அதன் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு துறை மூலம் குவைத் தொழிலாளர்கள் சட்டங்களின் கீழ் முதலாளிகள் மற்றும் வீட்டு பணியாளர்கள் இருவருக்கும் அவர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. அதிகார சபையின் சமூக ஊடக தளங்களில் விளம்பரப்படுத்தப்படும் இந்த பிரச்சாரம் உள்நாட்டு வேலைவாய்ப்பு உறவுகளில் சட்ட பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர மரியாதையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆதாரங்களின்படி இந்த பிரச்சாரம் இரு தரப்பினரையும் பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட முக்கிய சட்ட விதிகளை எடுத்துக்காட்டுகிறது. 6 மாத உத்தரவாத காலத்தில் ஒரு வீட்டு பணியாளர் வெளியேறினால் பணத்தை திரும்ப பெறுவதற்கான உரிமையை பெற வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை முதலாளிக்கு நினைவூட்டும் முக்கிய அம்சங்களில் ஒன்று. அனைத்து வீட்டு பணியாளர்களும் அதிகார சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையான ஆட்சேர்ப்பு ஒப்பந்தத்தின் கீழ் பணியமர்த்தப்பட வேண்டும் என்று பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வலியுறுத்தியது. இது முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் இருவருக்கும் உரிமைகள், கடமைகள் மற்றும் பாதுகாப்புகளை தெளிவாக கோடிட்டு காட்டும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். அங்கீகரிக்கப்படாத இடமாற்றங்கள் உத்தரவாதத்தை இழக்க வழிவகுக்கும் என்பதால் குறிப்பாக உத்தரவாத காலத்தில் துறையின் அனுமதியின்றி எந்தவொரு பணியாளரையும் வேறொரு முதலாளிக்கு மாற்றக்கூடாது என்று ஆணையம் மேலும் எச்சரிக்கின்றது. ஒரு வீட்டு பணியாளர் தொடர்ந்து வேலையை செய்ய மறுத்தால் உத்தரவாத காலத்தில் அந்த நபரை ஆட்சேர்ப்பு நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பக்கூடாது. அதற்கு பதிலாக முதலாளிகள் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு துறையுடன் இணைந்து காரணத்தை கண்டறிந்து எந்த ஒரு சட்டப்பூர்வ இடமாற்ற நடைமுறைகளையும் ஏற்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அதை மீண்டும் ஒரு சொல்கிறேன். வீட்டு பணியாளர்கள் தொடர்ந்து வேலை செய்ய மறுத்தால் உத்தரவாத காலத்தில் அந்த நபரை ஆட்சேர்ப்பு நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பக்கூடாது. அதாவது நீங்கள் வேலை செய்ய மறுத்தா ஏஜென்சிக்கு திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக முதலாளிகள் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு துறையுடன் இணைந்து காரணத்தை கண்டறிந்து எந்த ஒரு சட்டப்பூர்வ இடமாற்ற நடைமுறைகளையும் ஏற்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அதாவது அந்த தொழில் அழைப்பு, அதாவது உடனே வேலை செய்யலை, எனக்கு வேலை பிடிக்கலை அப்படின்னு உடனே கொண்டு போய் இந்த ஏஜென்சியில் விடக்கூடாது. உடனடியாக ஆராய்ந்து அது சம்பந்தமாக விசாரணை பண்ணி என்ன ஏதுன்ற காரணத்தை அறிந்த பிறகுதான் மாற்றணும். புகார்கள் உள்ள முதலாளிகள் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு ஒழுங்குமுறை துறைக்கு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் 24 93 7600 24 93 7600 என்ற வாட்ஸ்அப் எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ அவற்றை சமர்ப்பிக்கலாம் என்று ஆணையம் மீண்டும் வலியுறுத்தியது. வீட்டு பணியாளர்கள் வேலை நேரத்திற்கு வெளியே மொபைல் ஃபோன் வைத்திருக்கவும் பயன்படுத்தவும் உரிமை உண்டு என்றும் நிலையான முத்தரப்பு வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தின் பிரிவு 5/9 படி தனி உரிமை மற்றும் பணியிட நெறிமுறைகளை மதிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக அது கூறியது. அதாவது நீங்கள் வேலை செய்கிற நேரம் இல்லாத மற்ற நேரத்தில் நீங்கள் ரூமில் போயிட்டு இருக்கும்போது இல்லை நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதே வேலை நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணினா அதற்கு எதிராக குவைத்திகள் உங்களுடைய முதலாளிகள் உங்களுக்கு நடைமுறைகளை கொண்டு வரத்துக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. முதலாளிகள் ஆட்சேர்ப்பு நிறுவனத்தின் பெயர் மற்றும் கையொப்பத்தை காட்டும் பணம் செலுத்தும் ரசீது அல்லது நோட்டரி மூலம் சான்றளிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை பெற வேண்டும் என்று பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மேலும் கூறியது. வீட்டு பணியாளர்களை அவர்களின் அனுமதியின்றி குவைத்துக்கு வெளியே கடமைகளை செய்யுமாறு கட்டாயப்படுத்துவது முதலாளிக்கு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது உங்களை இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு, எஜிப்துக்கு, சவுதிக்கு, அங்கே இங்கே வேறு நாட்டுக்கு கொண்டு போயிட்டு உங்களை வதை செஞ்சு வேலை வாங்க முடியாது. அதாவது நீங்கள் விரும்பினா மட்டும்தான் அந்த உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க சவுதிக்குன்னு வைங்களேன். சவுதிக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த சவுதியில் நீங்கள் வேலை செய்கிறது உங்களுடைய விருப்பத்துக்கு என்னங்க தான். அவங்க உங்களை கட்டாயப்படுத்தி
வேலை செய்ய வைக்க முடியாது. மேலும் ஒப்பந்தம் முடிந்ததும் திருப்பி அனுப்பும் செலவுக்கு அவர்கள் பொறுப்பாவார்கள். அவங்கள நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய மொத்த செலவும் கஃபீலுடைய பொறுப்பு. டிக்கெட் போடணும், எல்லாமே செய்யணும். 2015ஆம் ஆண்டின் 68ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 23 கீழ் ஒப்பந்தம் காலாவதி ஆனவுடன் வீட்டு பணியாளர்கள் ஒவ்வொரு வருட சேவைக்கும் 1 மாத சம்பளத்திற்கு சமமான பணிக்கொடையை பெற உரிமை உண்டு என்பதை அதிகார சபை முதலாளிக்கு நினைவூட்டியது. வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டத்துடன் இணங்குவதை உறுதி செய்வதற்காக மாதாந்திர சம்பளம் கொடுப்பனவுகள், கட்டண வவுச்சர்கள் அல்லது வங்கி பரிமாற்றங்கள் மூலம் முறையாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு சம்பளம் தந்ததை சரியாக ஒன்று வவுச்சர்லையோ அல்லது பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதோ ஒரு ஆதாரம் கட்டாயம் கஃபீல்ட்டே இருக்கணும். சும்மா வாயால் நான் சம்பளம் கொடுத்துட்டேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, இதில் 2015ஆம் ஆண்டின் 68ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 23 கீழ் ஒப்பந்தம் காலாவதி ஆனவுடன் எக்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு வீட்டு பணியாளர்கள் ஒவ்வொரு வருட சேவைக்கும் 1 மாத சம்பளத்திற்கு சமமான பணிக்கொடையை பெற உரிமை உண்டு என்பதை அதிகார சபை முதலாளிக்கு நினைவூட்டியது. அதாவது த கிரேட் நியூஸ் என்னென்னா, நான் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அதிகாரப்பூர்வமான தகவல்களில் சொன்னது என்னென்னா, 2 வருஷம் முடிஞ்ச பிறகு இன்னொரு 2 வருஷம் நீங்கள் எக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த 2 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அந்த 2 வருஷத்துக்குரிய போனஸ் எடுக்கலாம் அப்படின்னு. 2 வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வேலை செய்கிற ஒவ்வொரு வருடத்துக்கு நீங்கள் 3 வருஷம் வேலை செஞ்சுருந்தால் 3 மாதம் சம்பளம், 4 வருஷம் வேலை செஞ்சால் 4 மாதம், 5 வருஷம் வேலை செஞ்சால் 5 மாதம், 2 வருஷம் மட்டும்தான் கான்ட்ராக்ட் பீரியட். அதுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு மாத சம்பளம் எடுக்க தகுதியானவர்கள் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விடயம். அதே போல் ஒப்பந்தம் முடிந்த பிறகு இதில் நல்லாவே நீங்கள் பார்த்துக்குங்க, 2015ஆம் ஆண்டின் 68ஆம் இலக்கம் சட்டத்தின் பிரிவு 23 கீழ் ஒப்பந்தம் காலாவதியான உடன், அதாவது உங்களுடைய எக்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு மட்டுமே உங்களால் போனஸை கோர முடியும். எக்ரிமெண்ட் காலத்துக்குள்ள கஃபீலால் ஏதாவது உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டோ, அநியாயம் நடத்தப்பட்டோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அவங்க ஏதாவது தொந்தரவு இழைத்தோ நீங்கள் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மனித வளத்துக்கான பொது ஆணையத்துக்கு போகும் பட்சத்தில் அவங்க அதற்குரிய நடைமுறைகள் என்ன அப்படின்றத பார்த்து செஞ்சு தருவாங்க. அப்படி இல்லாமல் இல்லை எனக்கு வேலை செய்ய பிடிக்கலை, இன்னொரு வருஷம் முடிஞ்சிருச்சு, என்னை நாட்டுக்கு அனுப்புங்க, நான் 1.5 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது, ஏதாவது ஒரு பிரச்சனை, கஃபீல் பக்கம் பெரிய அந்த அளவில் பெருசாக சொல்கிறதுக்கு எந்த முக்கியமான காரணங்களும் இல்லை, சுட்டி காட்டுறதுக்கு காரணங்களும் இல்லை, ஆதாரமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம 1.5 வருஷம் வேலை செஞ்சுருந்தாலும் நம்மளுக்கு அந்த போனஸை எடுக்க முடியாமல் போகலாம். அதை அவங்க தர முடியாமல் போனால் அதை நாம் கோர முடியாது சட்ட ரீதியாக. ஏன் நம்ம 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணின பிறகு அதே போனஸ் நீங்கள் ஒவ்வொரு வருடத்துக்கும் 1 மாதம் பெற தகுதியானவர்கள் அப்படின்றத கம்ஃபர்டபுளாக சொல்லியிருக்கிறாங்க. இது இதில் லாஜிக் பாயிண்ட். அதே மாதிரி கஃபீல் உங்களை ஏஜெண்ட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி காரணம் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்தி ஆகணும். அதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இதுவும் அராப் டைம்ஸில் தான் வந்திருக்குது. ஆனால் இது போதாது, இன்னமும் வேணும். சாதாரணமாக குவைத்துடைய அல்ரா, அலன்பா, அதே மாதிரி குவைத்துடைய மிக முக்கியமான செய்திகளில் இது வரணும், தலைப்பு செய்தியாக வரணும். ஜெயிச்சா சேர்ந்து ஜெயிப்போம், ஆனால் என்னுடைய முயற்சியில் தோத்தா நான் மட்டும்தான் தோக்க போகிறது. வழக்கு வந்தாலும் கேஸ் வந்தாலும் நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கூட போனஸுக்காக நான் மட்டுமே இல்லை, எங்கள் ஜெனட் மேரி சகோதரி உட்பட அனைத்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பல சகோதரிகளும் இதுக்கான பதிவுகள் இட்டிருக்கிறாங்க, முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. எனக்குன்னு கேஸ் வரும்போது, எனக்கு பிரச்சனை வரும்போது நான் மட்டுமா போட்டிருக்கேன், இந்தா அவங்க போட்டிருக்காங்க, இந்தா இவங்க போட்டிருக்காங்க, இந்தா பாருங்கன்னு எல்லாரும் எங்கள் கூப்பிட்டு காட்டலை. எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொண்டேன். அதே மாதிரி தான் சேர்ந்தா இந்த ஜெயிச்சா சேர்ந்து ஜெயிப்போம், ஆனால் இதில் பாதிப்பு வந்தாலோ தோற்றாலோ அது என்னுடைய போகட்டும் அப்படின்றத என்னுடைய ஒரே நோக்கம். நிச்சயமாக இது ஜஸ்ட் எல்லாமே மெயின் பிக்சர் தான், ட்ரெய்லர் தான். ஃபுல் ஃபிலிமே இன்ஷா அல்லாஹ். இந்த போனஸ் சம்மந்தமான முயற்சி கம்ஃபர்டபுளாக எல்லாரும் 2 வருஷம் முடிஞ்சா போகிறீங்களா, இந்தாப்பா உன்னுடைய இந்த கடைசி மாத சம்பளம் தான் உன்னுடைய போனஸ் அப்படின்னு அவங்களே கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு கட்டாயம் செய்யணும். அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. பார்ப்போம்
இன்னும் கொஞ்சம் போராடணும். இருக்கிற வழக்கை முடிச்சுட்டு தொடங்குவோம். இந்த வருஷத்துக்குள்ளே வழக்கெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நாட்டுக்கு போயிட்டு வாரத்துக்கு ஒரு நிம்மதி ஒன்று, ஒரு வழி ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், முயற்சிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா இது இங்கே மட்டும் முயற்சி செஞ்சு போகாது. நம்மளுடைய நாட்டில் ஜனாதிபதி வரைக்கும் இதை கொண்டு போகணும். அதுக்கு ஒவ்வொருத்தரையும் காக்கா பிடிச்சி சரி வேறு நேரடியாக போய் சந்திக்கணும். ஆல்வேஸ் அப்பாயின்மெண்ட் ரெடியாக இருக்குது. பார்ப்போம். பிரார்த்தனை பண்ணுங்கள்.